ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம கார்த்திக் நான் போயிட்டு கால் பண்ணுறேன் தீபா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தி வராரா இல்லையா என்ன நடக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி நான் கிளம்பிட்டேன் மேடம், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவும் கார்த்திக்கும் மட்டும் ஒரு தனியாக சீட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீட்டில் தான் கார்த்தியும் தீபாவும் ரம்யாவும் போக போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இப்போயாச்சும் நம்ம ரம்யாவை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம், ரம்யாவை நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ரம்யா கிளியராக இருக்காங்க, இந்த ஐஸ்வர்யாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியவே கூடாது, மொத்தத்தில் யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கு தெரிஞ்சாலுமே கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா கால் பண்ணி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்த்திக்கு சும்மா ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ்க்காக எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கார்த்திக் தீபாவுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ரம்யா இதை எப்படியாச்சும் தடுக்கணுமே, கார்த்தியை இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ளார கார்த்தியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும், இந்த தீபாவுக்கு நம்ம யாருன்றத காட்டணும், தீபா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரம்யாவை பார்க்க போறா, அதோட மட்டும் இல்லாம தீபாவுக்கு கண்டிப்பா தெரிய வரணும் ரம்யா தான் கார்த்திக்கு கரெக்டான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் கிட்ட எப்படியாச்சும் நெருங்கிடணும், இந்த ட்ரிப்புக்குள்ளார கார்த்தி கார்த்தியோட மனசுல நம்ம இடம் பிடிச்சிடணும், கார்த்திக் நம்மளை பிடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானையும் ஸ்டார்ட் பண்றாங்க. கார்த்தி ரம்யா போற எந்த பிளானுக்குமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் ரம்யாவுக்கு தெரியல. ரம்யா கார்த்தியை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டா எல்லாமே கரெக்டா முடிஞ்சிடும், எல்லாமே சால்வ் ஆயிடுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரம்யாவும் கார்த்தியும் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் ரம்யாவுக்கும் கார்த்திக்கு மட்டுமே ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் வேற ஒரு ரூமும் கார்த்திக்கும் ரம்யாவுக்கு மட்டும் ஒரே ரூம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் இல்லாத மாதிரி, ஸோ அந்த மாதிரியான டிராமாலாம் போட போறாங்க. அடுத்தடுத்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.